Hey, this is for you. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்கிற மாதிரி ஒரு சேட்டிங் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவுக்கு ஒரு லைக்கை பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் இன்ஷாட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். இதில் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸ்க்கு ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு கீழே பாருங்கள் கேன்வாஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோஸை வந்து கரெக்டாக வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்து செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபோட்டோஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா எந்த ஃபேஸ் வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கோங்க. கீழே 9x16 டேஸ் செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கீழே பாருங்கள் ஃபில்டர்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு அதுக்கு லைட்னஸ் வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கான்ட்ராஸ்ட்டை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. ஸ்டேச்சுரேஷன் இருக்கும், அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அதில் ஃபில்டர்லேயே பாருங்கள் இங்கே கீழே எஃபெக்ட்னு ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் செகண்ட் எஃபெக்டாக பாருங்கள் உங்களுக்கு கிளச்சுன்னு இருக்கும். ஸோ கிளச்சுன்னு இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு அதில் நாய்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த நாய்ஸ் எஃபெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா வேல்யூன்னு இருக்கும், அதுக்கு மேலே அந்த எஃபெக்ட்டுக்கு மேலேயே அதை வந்து நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் அந்த அளவுக்கு இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு அப்போ தான் கரெக்டாக வந்து ப்ளே ஆகும். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான வேல்யூவை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதோட டைம் டியூரேஷனுக்கு இருக்கும். அதை வந்து எண்டிங் வரையும் அந்த எஃபெக்டோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க, ஃபோட்டோட எண்டிங் வரையே. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ கீழே பாருங்கள் பிப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு சாட் வீடியோ அப்படின்னு கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடே உங்களுக்கு டிக் ஆப்ஷன் பக்கம் பாருங்கள் மேலே ஒரு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்கிற ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த லிரிக்ஸ் வீடியோவை ஷார்ப்பாக 3 செகண்ட் வரைக்கும் மட்டும்தான் இருக்கணும், எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். ஷார்ப்பாக 3 செகண்ட் வந்துட்டு அந்த லிரிக்ஸ் வீடியோ செலக்ட் பண்ணிட்டு கீழே பாருங்கள் ஸ்ப்ளிட்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாக கட் ஆகிடும். இப்போ மேலே டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 செகண்ட் மட்டும்தான் இருக்கணும் அந்த சாட் எஃபெக்ட்டு, அதுக்கு மேலே நீங்கள் கட் பண்ணிடுங்க. இப்போ எகைன் அந்த சாட் எஃபெக்டை செலக்ட் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் பிளண்டு வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் வேல்யூ எப்படி மைனஸ் பண்ணுறேன்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு 60 வந்து கொடுத்துருங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு 3 செகண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். நெக்ஸ்ட் அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஃபோட்டோஸ் மட்டும் ஷோ ஆகும். இப்போ எகைன் கரெக்டாக அந்த டெம்ப்ளேட் எங்கே, அதாவது லிரிக்ஸ் வீடியோ முடிகிற இடத்துக்கிட்ட வாங்க. ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த கரெக்டாக அந்த லிரிக்ஸ் முடிகிற இடத்துல வந்துட்டு கீழே பாருங்கள் உங்களுக்கு பிப்புன்ற ஆப்ஷனை எகைன் செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஸ்னோ எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், வால்யூம்னு இருக்கும், அதை ஃபுல்லாக வந்து மைனஸில் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ அந்த ஸ்னோ எஃபெக்ட் வீடியோவை நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. கீழே பிளண்டுன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டுங்க எகைன் டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ ஷார்ப்பாக 3 செகண்ட் கிட்ட வந்துட்டு நம்ம சாங்ஸை வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக வந்து நீங்கள் டெம்ப்ளேட் வந்து மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். ஷார்ப்பாக 3 செகண்ட் கிட்ட வீடியோ கிட்ட வந்துட்டு கீழே மியூசிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். எகைன் மியூசிக்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு மை மியூசிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவில் இருக்க ஆடியோ தான் தனியாக எடுக்க போகிறோம். அதுக்கு எக்ஸ்ட்ரா ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வீடியோ செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஷார்ப்பாக 3 செகண்ட், ஏன் 3 செகண்ட் கிட்ட இருந்து நம்ம செட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 செகண்ட் வந்து நம்ம அந்த சாட் எஃபெக்ட்லேயே உங்களுக்கு டயலாக் வந்துடும். ஸோ அது வந்து 3 செகண்ட் ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் அந்த 3 செகண்டுக்கு அப்புறம் தான் வந்து சாங்ஸ் வந்து நம்ம செட் பண்ணணும். ஸோ நான் சொன்ன மாதிரி கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. பிப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ கரெக்டாக 3 செகண்டுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சாங்ஸ் வந்து செட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த வீடியோவிலே அந்த சேட்டிங் எஃபெக்ட் வீடியோவிலே உங்களுக்கு வால்யூம் இருக்கும். இப்போ நம்ம வீடியோஸை வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக மேக் பண்ணியாச்சு. கீழே வாட்டர் மார்க் ஷோ ஆகும், அது மேலே கிளிக் பண்ணி ஃப்ரீ ரிமூவ்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் மார்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோவை ஒன்ஸ் ரிவைண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் வீடியோ வந்து மேக் பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு மேலே சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி தேவையான குவாலிட்டியில் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.